உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, உங்களுக்கு இவ்வளவு பணம் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு ஸ்கேம் லிங்க்கள் வரும். சிலதுகள் பார்த்தீங்கன்னா வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி லிங்குகள் வரும். இவற்றையெல்லாம் கண்டிப்பாக கிளிக் செய்யவே கூடாது. ஏன்னா அதுகள்லாம் முழுக்க ஸ்கேம். இப்போ ஒரு முறை அவர் அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கின்ற போது அதன் பிறகு அதிலிருந்து எடுக்க இயலாதா? இங்கால நாங்கள் பிரேக் பண்ண அங்கால புது புது லிங்குகள் உருவாக்கி கொண்டே தான் இருப்பார்கள். நீங்கள் அதை வாட்ஸ்அப் ஊடாக தரவிறக்கம் செய்து கொள்ளவே கூடாது. அவ்வளவு பணம் போய்விடும். தவிர பர்சனல் டீட்டெயில்ஸும் போய்விடும். கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் முதல் கொண்டு எல்லாமே ஹேக்கர் கிட்ட போய்விடும். அப்படி போகின்ற போது அந்த பணத்தை மீட்டெடுக்க வழிகள் இல்லை. நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம். அந்த காசு எங்கே போனதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. எங்களுக்கு தெரிய தாய் தகப்பன் இருவரும் வந்து கதறி அழுதார்கள். ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இப்போது சோசியல் மீடியாவில் பார்க்கின்ற போது இந்த உங்களுக்கு இவ்வளவு பரிசு கிடைத்திருக்கிறது, நீங்கள் இந்த லிங்கை கிளிக் பண்ணினால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது, உங்களுக்கு இவ்வளவு பணம் நீங்கள் வென்றிருக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி. ஆனால் ஒரு ஸ்கேம் லிங்க்கள் வரும். இதிலிருந்து எப்படி தவிர்த்து கொள்ளலாம்? மிகவும் நல்ல கேள்வி. இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நடந்து கொண்டிருக்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு கட்டத்தில் நாங்கள் இருக்கோம். என்று சொன்னால் நேற்று நடந்த ஒரு இன்சிடெண்ட் உண்டு. அதாவது ஒரு 69 வயது பாட்டி ஒரு ஆள் இலங்கையின் ஒரு பிரபல கிரிக்கெட் வீரர் தான் கதைக்கிறார் என்று ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தி கதைத்த ஒன்றை நம்பி, அந்த பிரபல கிரிக்கெட் வீரர் தான் இதை சொல்கிறாருன்னு நம்ப மாட்டீங்க, 98 லட்சம் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பாட்டிக்கு யாருமே இல்லை. அவள் இலங்கையில் ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியாக இருந்து தான் ரிட்டையர் ஆகினவ. அவட முழு காசும் அதுதான். முழு காசும் அக்கம் பக்கத்தில் கடன் வாங்கி இந்த ஸ்கேமுக்குள்ளே அவள் போட்டு மாட்டுப்பட்டுட்டா. நாங்களும் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்தோம். அந்த காசு எங்கே போனதுன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏனெண்டா அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து ஒரு நம்பரை கொடுக்க மாட்டாங்க, கணக்கு நம்பர்களை கொடுப்பாங்க. இந்த பாட்டியும் கொஞ்சம் வயசானவ தானே, நம்பி எல்லா அக்கௌண்ட்டுக்கும் காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டா. அப்போ காசை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க அவங்க மிடிலேட்டர்ஸ், அவங்க அதை வச்சு கொண்டிருக்க மாட்டாங்க. ஒரு கட்டத்தில் அது வந்து கிரிப்டோ கரன்சியாக மாற்றி அது எங்கே போனதுக்கான இல்லை, அது வந்து கடன் எப்படி வருகிறார்கள் அந்த லிங்க் கூட. அதாவது இந்த நீங்கள் சொன்ன சமூக ஃபேஸ்புக்கில் பார்த்து தான் அதை நம்பின பிறகு அவங்க சொல்லுவாங்க மெசஞ்சரில் ஒரு ஹாய் போடுங்க. அதுக்கு பிறகு இவங்க டெலிகிராமில் ஜாயின் ஆகுவாங்க. அதுக்கு பிறகு குறிப்பிட்ட அதுகளுக்கு காசு போடுங்கன்னு சொல்லி அக்கௌண்ட் நம்பர்ஸை கொடுத்து டெலிகிராம் ஊடாக ஷேர் பண்ணுவாங்க. டெபாசிட் ஸ்லிப் அதுகளை ஷேர் பண்ணுங்கண்டு. அதில் ஏற்கனவே ஒரு கும்பல் இருக்கும். அந்த கும்பல் வந்து நான் இதில் இவ்வளோ படம் மீண்டேன்னு சொல்லி ஆக்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அதை நம்பி தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி இந்த மாதிரியான மாற்று பேர். ஸ்மார்ட் ஃபோன்லேயே இந்த பேங்க் ஆப்புகள் இருக்குன்னு தானே, வங்கி கணக்குகள். இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோன் காணாமல் போகின்ற போது இந்த வங்கி கணக்குகள் ஊடாக ஸ்கேம்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குத்தானே. அதில் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன தவிர்த்து கொள்ள இமீடியட்டாக இப்போ எல்லா வங்கி இதுகள்லையுமே ஹாட்லைன் இருக்குது. 24 மணி நேரம் வேலை செய்கிறது. உடனடியாக அறிவிக்கவனு உங்களோட வங்கிக்கு அறிவித்து சொல்லுங்கள். உங்களோட அக்கௌண்ட்டை டெம்பரரியாக நீங்கள் நிப்பாட்டி கொள்ளலாம், பிளாக் பண்ணிக்கொள்ளலாம், டெம்பரரியாக ஹோல்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்கு பிறகு உங்களோட கார்டுகள் இருந்தால் அதைகள் நீங்கள் டெம்பரரியாக நிப்பாட்டலாம். அடுத்த நாள் உடனடியாக இருக்க பேங்க்குக்கு போயிட்டு எல்லாம் பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே ரீசெட் பண்ணிக்கொள்ள வேணும். ஏன்னா உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு இன்னொருத்தர் எடுத்துன்னா அவர் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு காசை எடுப்பிச்சு உடனே அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி போயிடுவார். ஆனால் மாட்டுப்படுறது நீங்கள் தான். ஆகவே மிக ஜாக்கிரதையாக இம்மீடியட்டான ஆக்ஷன்கள் எடுக்க வேண்டும். உடனடியாக புது சிம்மையும் பெற்றுக்கொள்ளுங்க. அப்போ பழைய சிம் ஆட்டோமேட்டிக்காக டீஆக்டிவேட் ஆகிவிடும். ஆனதுக்கு பிறகு உங்களது இப்போ கூகுள் அக்கௌண்ட்டுகளாக இருந்தால் அதுகளை பேக்கப் எடுத்து வச்சுருக்கோம். நாங்கள் நெடுக சொல்கிறது பேக்கப் எடுத்து வைக்கிறது உங்களோட நன்மைக்கு தான். ஏன்னா நீங்கள் புது ஒரு ஃபோனுக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது பழைய ஃபோனில் பேக்கப் இல்லைன்னா பழைய ஃபோன் பழைய டீட்டெயில்ஸ் அவர்கிட்ட தான் இருக்கும். ஆகையால் தான் நாங்கள் பேக்கப் எடுத்த மாட்டோம், நாங்கள் அந்த டிவைஸே டிலீட் பண்ணி விடலாம். அப்போ அதில் இருக்க ஃபோட்டோஸ் அதுகள் எல்லாம் டிலீட் ஆகிடும். அப்போ உங்களுக்கு அந்த ஃபோன் தொலைஞ்சு போனாலும் பாதிப்பு குறைவு. இப்போ இலங்கையில் அண்மையில் நாங்கள் பார்க்கின்ற போது நிறைய வெளிநாட்டினவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இந்த ஸ்கேமுக்கு பின்னால் இருந்ததன் காரணமாக. அவர்கள் அதிகமாக இங்கே அந்த வேலைகள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்களா, இல்லை இலங்கையிலே இப்படியான ஸ்கேம்களில் ஈடுபடுகிறார்களா? இல்லை இது வந்து தெற்காசிய நாடுகளை டார்கெட் பண்ணி தான் இந்த ஸ்கேம்கள் அதிக அளவில் நடக்கிறது. குறிப்பாக சொல்லப்போனால் வியட்நாம், சைனா, நேபாள் போன்ற நாடுகளில் இருந்து தான் இங்கே வந்து இந்த ஸ்கேம்களுக்கு அவங்க செய்கிறதுக்கு ஈடுபடுறாங்க. ஏதோ ஒரு வகையில் டேட்டா பேஸ் எங்கேயாவது வெளியில் போயிருக்கும். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் பாருங்கள் வரும் பிரபல சூப்பர் மார்க்கெட் நிறுவனங்களில் 10வது அனிவர்சரி 20வது அனிவர்சரி உங்களோட டீட்டெயில்ஸை கொடுங்கன்னு சொல்லி இந்த நீங்கள் டீட்டெயில்ஸை கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு ஹேம்பரும் வராது, ஒரு கிஃப்ட் வவுச்சரும் கிடைக்காது. ஆனால் இந்த டேட்டா ஒரு இடத்துல சேமிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது.
எங்களது டேட்டா தான் இப்பொழுது மிகப்பெரிய ஒரு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த டேட்டா பிஐ டேட்டாங்கிற பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் டேட்டாக்களை சேகரித்து வைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஸ்கேம்களுக்கு பயன்படுத்த. அதன் பிறகு தான் நாங்கள் எதிர்பாராத ஒரு கால சந்தர்ப்பத்தில் எங்களுக்கே கால் பண்ணி எங்களை ஸ்கேமுக்குள்ளே மாட்டு பார்க்குறதுக்கான இது மாதிரி வரும். இந்த புது வருடத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் ஒன்று வந்திருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர். மிக அண்மையில் நடந்தது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இலங்கை ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் ஸ்கேம் உண்டு. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா சில வேளைகள் நாங்கள் வெளிநாடு போகிற ஏதாவது ஒரு நாட்டுக்கு போக ஒரு சர்ச் ஒன்று பண்ணியிருப்போம். அதுக்கு பிறகு நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட், யாரும் எதிர்பார்க்காத ஒரு பெரிய டிஸ்கவுண்ட். அப்போ இவங்க என்ன செய்வாங்கன்னா டீட்டெயில்ஸை கொடுத்த உடனே ஏபிகே ஃபைல் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆண்ட்ராய்ட் பேக்கேஜ் கிட்ட நீங்கள் கேள்விப்பட்டிருப்போம். அதை வந்து வாட்ஸ்அப் ஊடாக உங்களுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் அதை வாட்ஸ்அப் ஊடாக தரவிறக்கம் செய்து கொள்ளவே கூடாது. இதை போன்றவை வந்து நாங்கள் தரவிறக்கம் செய்வதற்கு கூகுள் ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தால் கூகுள் ப்ளே ஸ்டோர், ப்ளே ஸ்டோரில் ஆப்பிளாக இருந்தால் ஆப் ஸ்டோரில் இருந்தால் நீங்கள் இது பண்ணிக்கொள்ள வேணும். தவிர வேறு யாரும் அனுப்பினாங்க, இந்த ஃப்ரெண்டு அனுப்பினாங்க, சிலதுகள் பார்த்தீங்கன்னா வெட்டிங் இன்விடேஷன் மாதிரி லிங்க்குகள் வரும். இவற்றையெல்லாம் கண்டிப்பாக கிளிக் செய்யவே கூடாது. ஏன்னா அதுகள்லாம் முழுக்க ஸ்கேம். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அந்த இப்போ நான் சொன்ன இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன் ஸ்கேமில் நீங்கள் ஃபோனுக்கு அந்த ஏபிகே ஃபைலை டவுன்லோட் செய்த பிறகு உங்களது ஃபோன் இந்த இடத்துல இருந்தாலுமே கண்ட்ரோல் போயிடும் ஹேக்கர்கிட்ட. அப்போ இந்த நீங்கள் ஃபோனில் செய்கிற அவ்வளவு செயற்பாடுகளையும் அவர் பின்னாலிருந்து பார்த்து கொண்டு தான் இருப்பார். ஒரு கட்டத்தில் இந்த ஃபோன் ஆனில் தான் இருக்கும், ஆனால் உங்களால் ஆன் பண்ணிக்கொள்ள முடியாது. பிறகு எங்களோட ஆஃபீஸுக்கு டிவைஸை கொண்டு வந்த பிறகு நாங்கள் அடித்து செக் பண்ணுவோம், பார்த்தா ஃபோன் ஸ்லீப்பிங் மோடில் இருக்குது. நீங்கள் போட்டியில் அவர் செய்து வச்சு கொண்டு இருக்கிறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணியிருப்பீங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் என்ன செய்வாருன்னா அங்கால போட்டுட்டு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை ஓடிபியும் உங்களோட ஃபோனுக்கு வரும், உங்களுக்கே தெரியாமல் அவர் ஸ்கிப் பண்ணி போட்டிருப்பார், டிலீட்டும் பண்ணிடுவார். அந்த சந்தர்ப்பங்களில் உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற முழு காசுமே எங்களுக்கு கடைசியாக வந்து ஒரு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ண 20 கோடி அவங்களோட வங்கி கணக்கிலிருந்து அப்படியே போய்விட்டது இந்த ஏர்லைன் ஸ்கேமோடாக. நாங்கள் அந்த லிங்க்குகளையும் பிரேக் பண்ணுவோம். இங்கால நாங்கள் பிரேக் பண்ண அங்கால புது லிங்க்குகள் உருவாக்கி கொண்டே தான் இருப்பார்கள். இப்போ ஒரு முறை அவர் அந்த ஏபிகே ஃபைலை இன்ஸ்டால் பண்ணிக்கின்ற போது அதன் பிறகு அதிலேருந்து அவரை விடுவிக்க அதுலேருந்து எடுக்க இயலாதா? மிகவும் கடினமான ஒரு விஷயம். அதாவது பிறகு ஃபோன் எங்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க பிறகு நாங்கள் ஃபுல்லாக ஒரு இது ரீசெட் ஒன்று பண்ணுவோம். மேல்வேர்கள் வைரஸுகள் இதுவும் இருக்காண்டெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு செய்வோம். ஆனால் இப்படி தான் கொழும்பில் இருக்கிறவர்கள் வந்து எங்களது ஆஃபீஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். தூரப்பிரதேசங்களும் மிகவும் கஷ்டம். ஏன்னா அவங்க அங்கேருந்து இங்கே வர முதலே அவ்வளவு பணமும் போய்விடும், தவிர பர்சனல் டீட்டெயில்ஸும் போய்விடும். கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் முதல் கொண்டு எல்லாமே ஹேக்கர்கிட்ட போய்விடும். அப்படி போகின்ற போது அந்த பணத்தை மீட்டெடுக்க வழிகள் இல்லையா? இல்லை, அதான் நான் ஏற்கனவே கூறினது போல் அக்கௌண்ட் நம்பர் வந்து எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட் ஒன்று நான் சொல்கிறேன். 18 வயசு பாடசாலை மாணவன் ஒருவன், நீ வந்து ரொம்ப தூரத்துலேருந்து இங்கே கிளாஸுக்கு வர, நான் உனக்கு 2000 தரேன், எனக்கு உன்னோட பேரில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்று இதில் போய் ஓப்பன் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் போய் ஓப்பன் பண்ணிட்டு வந்து கொடுத்துருந்தான். பிறகு அந்த பிள்ளைக்கு நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடைசியாக மாட்டுப்பட்டது அந்த பிள்ளை தான். ஏலெவல் எக்ஸாம் கூட செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. எங்களுக்கு தெரிய தாய் தகப்பன் இருவரும் வந்து கதறி அழுதார்கள், ஒன்றுமே செய்ய முடியவில்லை. 5 வருடம் இப்பொழுது அந்த பிள்ளை சிறையில் இருக்குது. ஏனெண்டா எங்களுக்கு தெரியாமல் நீங்கள் கிழமைக்கு 2000 வருமென்று நம்பி கொடுக்குறீங்க, அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுக்குறீங்க. அதுக்கு பிறகு அந்த பிள்ளையோட வேலை என்னென்னா உங்களுக்கு வார ஓடிபியை நீங்கள் அவருக்கு கொடுக்கணும், அவ்வளோதான். அவர் அதில் என்ன செய்தாருன்னா அந்த பிள்ளைக்கு தெரியாது உண்மையாகவே. ஆனால் அந்த பிள்ளையோட ஒரு பிள்ளை என்ன தாய் தகப்பன் கூட சொல்லவில்லை, எனக்கு என்ன 2000 கிடைக்கிது, இதை நான் டியூஷன் போக யூஸ் பண்ணலாம், அல்லது நான் ஏதாவது இந்த பர்சனல் வேலைக்கு யூஸ் பண்ணலாமா. அந்த பிள்ளை இந்த பாதியான ஸ்கேமுகளில் கூட பாதிக்கப்படுறது வந்து பகுதி நேர வேலை வாய்ப்பு தேடுறவர்கள், சொல்லக்கூட 18 ஒரு 18 20-25 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் கூட மாட்டுப்படுவாங்க. ஏன்னா இதெல்லாம் பகுதி பார்ட் டைம் ஜாப் அல்லது இல்லத்தரசிகள் அல்லது 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் தான் இந்த மாதிரியான ஸ்கேம் இதுகளில் வந்து கூடவே மாட்டுப்படுறது. ஆனால் அந்த இதை கண்டுபிடித்து இது சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் எதுவும் இருக்கிறது. அதான் நான் ஏற்கனவே கூறினது போல அப்பாவி ஆக்கள் தான் இதில் மாட்டுப்படுவாங்க. இப்போ இந்த சிம் இருக்கும், சிம்மோட உரிமையாளர் இருந்து போயிருப்பார். அப்படியாப்பட்ட கேஸ்கள் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணினோம். சிம் உரிமையாளர் இல்லவே இல்லை, ஆனால் அவரோட வாட்ஸ்அப் மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கும். அவங்களுக்கு என்னென்னா ஒரு 50 ரூபா ரீலோட் பண்ணி சிம்மை ஆக்டிவ்லேயே வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சிம் உரிமையாளர் இருக்க மாட்டார். சிம் உரிமையாளர் இறந்த சந்தர்ப்பத்தில் எவ்வாறான அந்த கேஸ் அங்கால கொண்டு போவதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இப்படி தீர்க்கப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதா? இப்படி கைது செய்யப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நீங்கள் சில விஷயங்கள் டிவிலையும் பார்த்து கொண்டிருப்பீங்க. அப்படி கைது செய்யப்பட்ட சந்தர்ப்பங்களும் இருக்கிறது. ஆனால் எங்களை பொறுத்தவரை 100% அப்பாவி மக்கள் தான் இந்த மோசடியாளர்கள்ட்ட ஏமாறுறதும்
மாட்டுப்படுறதும் அப்பாவி மக்கள் தான். அதாவது அந்த இடைத்தரகர்களாக செயல்படுபவர்கள், அவர்களுக்கு என்ன விஷயம்னு தெரியாது. ஒரு பெண்மணி சொன்னாங்க, எனக்கு பிள்ளைகளை பார்த்து கொண்டு ஹஸ்பண்ட் சுகம் இல்லாதவர், வெளியில் வேலைக்கு போக முடியாது, சும்மா இந்த மகன் கேம் விளையாண்டு கொண்டிருக்கும்போது ஆன்லைன் பார்ட் டைம் ஜாப்னு வந்தது, நான் ஓகே பண்ணினேன், எனக்கு வந்தது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஒரு நாளும் 10,000 காசு வரும், 10,000 வந்தால் உனக்கு 1,000 ரூபா தருவேன், 1,00,000 வந்தால் உனக்கு 5,000 தருவேன். அப்போ நான் பார்த்தேன், நான் வீட்டுக்குள்ளே இருந்து சம்பாதிக்கிற ஒரு இது, என் பிள்ளைகளையும் பார்த்துக்கொள்ளலாம், சுகமில்லாத கணவரையும் பார்த்துக்கொள்ளான்னு அந்த பெண்மணி அந்த இடைத்தரகராக தான் செயல்பட்டுருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த காசு எதற்காக என் அக்கௌண்ட்டுக்கு வந்தது, இந்த காசு எங்கே போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அப்படியான சந்தர்ப்பங்களும் நிறைய இருக்கிறது.